இந்த எபிசோட்ல குரோவை அடிக்கிறாங்களா இல்லையா, உசோப்பு தீர்வை கண்டுபிடிச்சிட்டான் எப்படிங்கிறத எபிசோட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லூஃபி அடிச்ச அடியில குரோவை பறந்து போய் கீழே விழுந்துறான். அப்படி கீழே விழுந்தவன் கான்சியஸோட தான் இருக்கான். பட் இருந்தாலும் எந்திரிக்க மாட்டேறான். கீழே படுத்த மாதிரியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற பைரட் க்ரூ மெம்பர்ஸ் ஜாங்கோ எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. ஸோ இந்த நேரம் பார்த்து உசோப் பைரட்ஸ் 3 பேரும் அங்க வந்துடுறாங்க. அவங்க கையில கட்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குரோ மூஞ்சில அடிக்கிறாங்க. படுத்துருக்கிற குரோவை பயங்கரமா சாத்துறானுங்க. இதை பார்த்த உசோப்பு பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். ஜங்கோ சொல்றாரு, செத்தோண்டா, குரோ இப்ப கொலகாண்டில் இருக்காரா அப்படின்னு. ஜங்கோ பதட்டத்துல இருக்க மொத்த குரூமேட்ஸும் பயப்படுறாங்க. இந்த நேரம் பார்த்து உசோப்பு அந்த 3 பேர்த்தையும் விளக்கி விடுறான். ஸோ அப்பன்னு பார்த்து உசோப்பு அவங்க 3 பேர்த்தையும் அடிக்கிறது நிறுத்த சொல்றான். அவங்களும் அடிக்கிறது நிறுத்திட்டு உசோப் கிட்ட வராங்க. உசோப் கேட்கறான், நீங்க எதுக்கு நாங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, கேப்டன், நாங்கள் 3 பேர் உசோப் பைரட்ஸ் கேப்டன். எங்கள் கேப்டன் கொண்டு நாங்கள் சும்மா இருப்போமா, அதனால தான் உங்களுக்கு சண்டை போட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உசோப் சொல்கிறான், நீங்கள் சண்டை போட வந்ததெல்லாம் சரிதாண்டா, ஆனால் குரோ எதுக்கிட்ட அடிச்சிங்க, ஆழம் தெரியாமல் கால விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே குரோ எந்திரிச்சு நிற்கிறான். அதை பார்த்து அந்த 3 பேர் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி குரோ அங்கேருந்து எழுந்து அந்த 3 பசங்க கிட்ட நடந்து வரான். ஆனால் அந்த 3 பசங்களும் எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலாக உசோப் கிட்ட போகிறான். உசோப் இவன் எதுக்கு நம்ம பக்கத்தில் வரான் அப்படின்னு ஷாக்காக இருக்கும்போது உசோப்பை எட்டி உதச்சிடறான். அப்படி எட்டி உதச்சிட்டு முன்னாடி வந்து குரோ லூஃபியை பார்த்து கேட்குறான், அப்போ நீ டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கு இல்லையா அப்படின்னு குரோ கேட்க லூஃபி சொல்கிறான், ஆமாம் நான் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேன், கமு நோமி, என் உடம்பு ஃபுல்லாக ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு, நான் இப்போ ஒரு ரப்பர் பர்சன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஜங்கோ க்ரூமேட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் டெவில் ஃப்ரூட்டுங்கிறது வெறும் ரூமர்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறாங்க ஒருத்தனை. அப்போ தான் ஜங்கோக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ இவன் கை ஸ்ட்ரெச் ஆனதை நான் ஹேலுசினேட் பண்ணல, அவன் நிஜமாவே ரப்பர் பர்சன்கிறனால தான் அவன் கை ஸ்ட்ரெச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது குரோ மேலே இருந்து ஜங்கோ கூப்பிட்றாரு, ஜங்கோ இந்த பையனை நான் பார்த்துக்கிறேன், நீ மிஸ் காயாவை பார்த்துக்கோ, நம்ம பிளான் போட்ட மாதிரியே காயா கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கிடு, அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அவளையும் போட்டு தள்ளிடு, அப்புறம் அந்த 3 பசங்க அதுங்களே விட்டு தள்ளாத, அவங்க என் கண்ணு முன்னாடி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு குரோ சொல்ல ஜங்கோ ஓகே கேப்டன் அப்படின்னு நாங்கள் அந்த கிளம்புறாரு. அப்போ ஜோரோ ஜங்கோ தடுத்து நிறுத்தி, உன்னை என்னால் இங்கேருந்து விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஜங்கோ கத்துறாரு, புச்சி அப்படின்னு கத்தும்போது புச்சி அங்கேருந்து ஓடி வரான். இந்த நேரத்தில் உசோப்பு மொத்தமாக ஸ்ட்ரென்த் எல்லாமே இழந்துட்டான். அப்போதான் அவன் ரிலைஸ் பண்ணுறான், ஜோரோவை புச்சி பிடிச்சி வச்சிருக்கான். லூஃபியும் குரோவும் சண்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பார்க்கிங் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமி அந்த இடத்துல இல்லை, ஜங்கோ தடுத்து நிறுத்தப்ப யாருமே இல்லை. உசோப்பு என்னதான் ட்ரை பண்ணாலும் அவனால் எந்திரிக்க கூட முடியல, ஏன்னா உடம்புலாம் அவ்வளோ அடிபட்டுருக்கு. இது எல்லாமே ரியலைஸ் பண்ண உசோப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி அடிபட்டு காயத்தோட இருக்கிற உசோப்பு என்ன கத்துறான்னா, உசோப் பைரட்ஸ் தம்பிகளா அப்படின்னு உசோப்பு கத்தும்போது அவங்க 3 பேர் சொல்றாங்க, கேப்டன் இந்த தடவை எங்களை ஓடி போக சொல்லாதீங்க, உங்களை இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு எங்களால் ஓடி போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது உசோப் சொல்றான், நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போற ஒரு டாஸ்க் ரொம்ப முக்கியமான டாஸ்க், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க், எந்த காரணத்தை கொண்டும் இதை நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது, நீங்க ஓடி போக வேணாம், ஆனா இப்போ உசோப் பைரட்ஸான நீங்க மிஸ் காயாவை கூட்டிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போங்க, ஏன்னா உங்க கேப்டனான எனக்கும் உசோப் பைரட்ஸான உங்களுக்கும் இப்போ ரொம்ப முக்கியமானது மிஸ் காயாவோட உயிர் தான். தனக்கு முக்கியமானதை காப்பாற்றுறது தானே பைரட்டோட கடமையே, அதுக்காக தானே நம்ம எல்லாருமே பைரட்ஸ் ஆனோம், எனக்காக இதை மட்டும் செய்யுங்களா, இது உங்கள் கேப்டன் கிட்ட இருந்து வர டைரக்ட் ஆர்டர் அப்படின்னு உசோப் சொல்ல அவங்க 3 பேரும் ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் காயாவை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மிஸ் காயாக்கு உசோப்பை தனியாக விட்டு வர மனசே இல்லை. பட் இருந்தாலும் அங்கேருந்து தப்பிச்சாகணும். ஒரு வழியாக 4 பேர் அங்கேருந்து ஓடி போகிறாங்க. அப்போ ஜங்கோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது உசோப்பு அவன் கையில் இருந்த உண்டிகள் எடுத்து ஜங்கோ அடிக்கிறான். கோபப்பட ஜங்கோ உசோப் அடிக்கலான்னு போகும்போது குரோ சொல்கிறான், இவனை இப்போ அடிக்கிறது முக்கியம் இல்லை ஜங்கோ, முதல்ல போய் காயாவை பாரு, நான் இவங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஜங்கோ அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ குரோ சொல்கிறான், உசோப்பு நீயே கீழே விழுந்து கிடக்குற, மிஸ் காயா எவ்வளோ வீக்குன்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் அந்த 3 பசங்க சொல்லவே தேவையில்லை, அவங்களால ஒரு மேட்ரு இல்லை, இப்படி இருக்கும்போது உனக்கு அவங்கள அவ்வளோ முக்கியமாக காப்பாற்றணும்னு தோணுச்சுன்னா நீயே இங்கேருந்து தப்பிச்சு போ, அவங்கள போய் காப்பாற்று, ஆம்பளையா இருந்தா உன் உடம்புல தில் இருந்தா இந்த மலைச்சரிவை தாண்டி போய் அவங்கள காப்பாத்துறா அப்படின்னு குரோ சொல்ல கட் பண்ணி ஜோரோவும் பூச்சியும் காமிக்கிறாங்க. ஒரு வழியா ஜோரோ பூச்சி அடிச்சிட்டான். பூச்சியை பீட் பண்ணதுக்கப்புறம் லூஃபி அங்கே மேலே நடந்து வந்துட்டு இருக்கான். திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்குது. அதை கேட்டதும் உசோப்பு பயங்கர பத்திரமாயிடுறான். அப்போ குரோ சொல்றான், நீ எந்திரிச்சு போறதுக்குள்ள அங்கே எல்லாமே முடிஞ்சிரு போலையே, ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா, எதுக்குமே வக்கல உனக்கு, எப்படி நான் பிளான் போட்ட மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு குரோ சொல்ல உசோப் சொல்றான், அவள் வீட்டில் 3 வருஷமா வேலை செஞ்சிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது குரோ சொல்றான், அவள் முதல்ல சாகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசாட்சி காமிக்கிறேன். இதை கேட்ட உசோப்பு அங்கேருந்து எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அப்போ லூஃபி சொல்கிறான், உசோப்பு நீ போய் அவங்கள கண்டுபிடி, நாங்கள் 2 பேரும் இவனை பார்த்துக்குறோம், சீக்கிரம் எந்திரி அப்படின்னு லூஃபி அங்கேருந்து கத்திட்டு இருக்க உசோப்பு எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் அவனால் எவ்வளோ ட்ரை பண்ணி எந்திரிக்கவே முடியல. அப்படி உசோப்பு கீழே வந்து 10 குரோ சொல்கிறான், நீ எப்படியாவது இங்கேருந்து தட்டுத்தர மாதிரி அங்கே போனாலும் ஜங்கோக்கு உன்னால ஈடு கொடுக்கவே முடியாதுடா, வித்தின் செகண்ட்லேயே உன்னை போட்டுருவான் அப்படின்னு சொல்லும்போது உசோப் சொல்கிறான், ஆமாம் ஜங்கோக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாதுதான், அது எனக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும், அஸ் அ கேப்டனாக அது என்னோட கடமை, நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு உசோப்பு பயங்கரமாக ட்ரை பண்ணி அங்கேருந்து எந்திரிக்க பார்க்கலாம். பட் இருந்தாலும் அவனால் எந்திரிக்க முடியல. அதை கீழேருந்து பார்த்துட்டு இருக்கிற பிளாக் கேட் ரூம்மேட்ஸ் எல்லாருமே உசோப்பு இப்படி தடுக்கி கீழே விழுகிறத பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து லூஃபி பயங்கரமாக கோவமாயிட்டான். அடுத்த செகண்டே ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அந்த க்ரூமேட்ஸ் மேலேயே போட்டான். அந்த இடத்துல அந்த பாறையை போட்ட உடனே அங்கே இருக்கிற பாதி க்ரூமேட்ஸ் பறந்துட்டானுங்க. அப்போ லூஃபி கேட்குறான், சிரிக்கிற அளவுக்கு இங்கே என்னடா இருக்கு அப்படின்னு லூஃபி கேட்க அங்கே இருக்கிற எல்லாருமே வாயை முடிக்கிட்டானுங்க. அப்போ ஜோரோ அங்கேருந்து உசோப்பை தூக்கி தோல் மேலே வைக்கிறான். லூஃபியை பார்த்து சொல்கிறான், லூஃபி நானும் உசோப்பு போயிட்டு வரோம், உனக்கு அது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறான்.
அதுக்கு லூஃபி சொல்கிறான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு லூஃபி அனுப்பி வைக்கிறான். அப்படி உசோப்பை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு அங்கே அந்த மலைத்தெருவுலேருந்து ஏறும்போது குரோ கேட்குறான், நில்லுங்கடா 2 பேரும், இங்கேருந்து கிளம்புறதுக்கு உங்களுக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது அங்கே அந்த லூஃபியோட கை மேலே வருது. நான் தாண்டா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குரோவை அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போதான் குரோவுக்கும் லூஃபிக்கும் சண்டை ஆரம்பிக்குது. இந்த தடவை குரோ லூஃபியோட அட்டாக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அப்படி லூஃபியோட அட்டாக்ல டாஜ் பண்ணிட்டு குரோ கேட்குறான், உங்களை மாதிரி வெளியாளுங்களை இதுக்கிட்ட ஊர் பிரச்சனையில் தலையிடுறீங்க, முட்டாள்தனமா இல்லை அப்படின்னு குரோ கேட்க லூஃபி சொல்கிறான், இந்த ஊரில் எனக்கு வேண்டிய ஒருத்தர் இருக்காரு, அவர் சாகிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படின்னு லூஃபி சொல்ல குரோ சொல்கிறான், அப்போ நீ செத்த பரவாயில்லையாடா அப்படின்னு கேட்கும்போது லூஃபி சொல்கிறான், சாக போகிறோன்னா தான் அதை பற்றி கவலை பண்ணணும், நான் தான் சாக போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது குரோ அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கீழே இருந்த அந்த குரோ வச்சுருந்தா குரோ பார்த்து கத்துறாங்க, கேப்டன் குரோ உங்களால் முடியும், அவனை அடிச்சு நவுத்துங்க, அவன்லாம் ஒரு ஆளே இல்லை, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, கேப்டன் குரோ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எது கேட்ட கேப்டன் குரோ, வாயை மூடுகடா, மறுபடியும் அந்த கேப்டன் குரோங்கிற பேரை சொல்லாதீங்க, இந்த 3 வருஷமா நான் போட்ட பிளானே அந்த கேப்டன் குரோங்கிற அடையாளத்தையே நான் அழிக்கிறதுக்காக தான். உங்களை மாதிரி பைரட்ஸா இருந்து என்ன பிரயோஜனம், கவர்மெண்ட் எங்களாலையும் பவுண்டி ஹண்டர்ஸாலையும் தினம் வேட்டையாடப்படுறோம், ஒரு நிம்மதியே இல்லை, இதனால் வரைக்கும் நான் காத்திருந்ததுக்கு எனக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு குரோ சொல்ல குரோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பாஸ்ட்ல கேப்டன் குரோவும் ஜங்கோவையும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பைரட் ஷிப்ல இருக்காங்க, அந்த ஷிப்பை மெரைன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்கோ சொல்றாரு, கேப்டன் குரோ இந்த மெரைன் எங்க போனாலும் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்காங்க, நம்மளை பின்தொடர்றதை விடவே மாட்டேறாங்க, நம்மளை கொள்றது தான் டாப் ப்ரையாரிட்டியாக வச்சிருப்பாங்க போல, என்ன பண்றது கேப்டன் அப்படின்னு ஜங்கோ கேட்கும்போது குரோ சொல்றான், நம்ம செத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னா அப்போ சரி நானே சாகிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஒருத்தர் துரத்திக்கிட்டே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, இனிமேல் இந்த பைரட் குரோக்கு நீயே கேப்டனாரு, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரட் டெக்கை விட்டு வெளியே வராரு குரோ. அப்படி வெளியே வந்த குரோ அந்த பைரட் ஷிப்ல இருந்து ஒரு சின்ன படகு எடுத்துட்டு அந்த நேவி ஷிப் பக்கம் போறாரு. அதை பார்த்த க்ரூமேட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்றாருன்னு ஒன்றுமே புரியல. அப்போ ஜங்கோ சொல்றாரு, இவர் நிஜமாவே தான் அதை சொல்றாரா அப்படின்னு ஜங்கோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மெரைன் ஷிப்பு மொத்தமாக வெடிச்சு சத்துறது. அதை பார்த்து ஜங்கோக்கு அப்போதான் ஒரு ஐடியா வருது, ஓ இதுதான் கேப்டனோட கோலா, பசங்களா நம்ம ஷிப் அந்த மெரின் ஷிப் பக்கம் திருப்பங்களா அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது கேப்டன் குரோ அங்கே இருக்கிற எல்லா மெரைனையும் பயங்கரமாக வெட்டி போட்டுறாரு. அதை பார்த்து பிளாக் கேட் பைரட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் கூட உயிரோட இல்லை. அப்படி இருக்கும்போது கேப்டன் குரோ ஒரே ஒரு மெரைனை மட்டும் உயிரோடு விட்டுருப்பாரு. பிகாஸ் இங்கே தான் பிளானே ஆரம்பிக்குது. ஜங்காவும் குரோவும் சேர்ந்து அந்த பைரட் குரோவில் இருக்கிற ஒருத்தனையே குரோ மாதிரி வேஷம் போட வச்சு அவனை ஹாலிசினேட் பண்ணி அவன் தான் குரோ அப்படிங்கிறத நம்ப வச்சு அந்த உயிரோட இருக்கிற கடைசி மெரைனையும் ஹாலிசினேட் பண்ணி அவன் தான் அந்த குரோவை பிடிச்சான், இவன் தான் ஒரிஜினல் கேப்டன் குரோ அப்படிங்கிறத 2 பேரையும் நம்ப வச்சு மெரைனுக்கு அனுப்பிடுறாங்க. இதோட கேப்டன் குரோவோட சாப்டர் முடியுது. இப்படிதான் கேப்டன் குரோ தன்னோட பைரட் குரோவை விட்டு பிரிக்கிறாரு. இங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இதெல்லாம் முடிக்கும் போது குரோ சொல்றாரு, இந்த 3 வருஷம் நான் காத்திருந்தது இதுக்காக தான், காசு பணம் நிம்மதி அமைதி எல்லாமே இப்போ எனக்கு தான் சொந்தம், என்னோட 3 வருஷம் பிளான் சக்ஸஸ் ஆக போகுது, இந்த நேரத்தில் யாராலையும் என்ன தடுக்க முடியாது, இந்த பிளானை கெடுக்கணும்னு நினச்சவனையும் யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு குரோ சொல்லிட்டு லூஃபியை பார்த்து ஓடி வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ லூஃபி டக்குன்னு பின்னாடி எடுத்து ஒரு பாறையை எடுத்து அவனுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிடுறான். பிகாஸ் குரோ அவனோட கட்டானா வச்சு தானே அட்டாக் பண்ணுவான். அப்படி அட்டாக் பண்ண வரும்போது நடுவில் பாறை இருந்துச்சுன்னா அந்த கட்டானா அந்த பாறையிலே சிக்கிரும். அதுதான் லூஃபியோட பிளான். அவன் பிளான் போட்ட மாதிரியே குரோ அட்டாக் பண்ணும்போது நடுவில் பாறையை வச்சுட்டான். வேகமாக அந்த குரோவோட கை அந்த பாறையில் சிக்கிருச்சு. அப்போ குரோ ஷாக்கிங்கில் இருக்கும்போது லூஃபி அந்த பாறையை கொஞ்சம் டில்ட் பண்ணுறான். அந்த க்ளோஸில் இருக்கிற 5 கட்டானாவும் உடஞ்சிருது. அப்போ குரோ சொல்கிறாரு, பரவாயில்லையே உங்கள்கிட்ட இன்னும் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லூஃபி சொல்கிறான், ஆமாடா நான் ஒரு ரியல் பைரட், உன்ன மாதிரி கடலில் பைரட்டை சுற்றுறதுக்கு பயந்துக்கிட்டு நான் என்னோட பைரட் ஆம்பிஷனை கைவிட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறாங்களை தூக்கி குரோ மூஞ்சிலே அடிக்கிறான். குரோ பறக்கிறாரு. அப்போ லூஃபி சொல்கிறான், என்னோட ஆம்பிஷன் உன்னோட விட ரொம்ப பெருசுடா, அப்போ அதை அடையணும்னா நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு கத்த இந்த எபிசோட முடிக்கிறாங்க.